அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2ஆம் வகுப்பிற்கான இவிஎஸ் பாடத்திலிருந்து வரிக்கு வரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அனைத்தும் கொடுத்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்கள் தேர்விற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பின் வருவனவற்றில் மண்ணில் பிறந்து மண்ணை காப்பது எது? தாவரங்கள். பின் வருவனவற்றில் எது தரையை ஒட்டி வளரும் மிக சிறிய செடி மற்றும் மண் அரிப்பை தடுக்கும்? புல். மிக மெலிந்த தண்டினை உடையது, குச்சிகள் மற்றும் பற்று கம்பிகள் உதவியுடன் வளரக்கூடியது எது? ஏறுகொடி. பின்வரும் தாவரத்தின் பாகங்களில் சூரியனை கொண்டு பொருத்தமற்றதை தேர்வு செய்க. வேர். பின்வரும் எந்த செடி வகையின் பழங்கள் பெரியது? படர்கொடி. பின் வருவனவற்றில் அழிந்து வரும் விலங்குகள் எது? காண்டாமிருகம், சிங்கம், சிவப்பு பாண்டா கரடி. அனைத்தும். அழிந்து வரும் விலங்குகள் அப்படின்னா காண்டாமிருகம், சிங்கம், சிவப்பு பாண்டா கரடி அனைத்தும். உயிரினங்களில் மிகப்பெரிய விலங்கு. ஏறக்குறைய 90 நிமிடங்கள் முதல் 100 நிமிடங்கள் வரை நீரில் மூச்சை அடக்கும் ஆற்றல் உடையது. கூற்று 2. இது முட்டையிடுவதில்லை, குட்டி ஈன்று பால் கொடுக்கும். ஆன்சர் திமிங்கலம். பின் வருவனவற்றில் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது சுருங்கி விரியும்? பின் வருவனவற்றில் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது சுருங்கி விரியும்? நுரையீரல். தாவரவியலின் தந்தை யார்? தாவரவியலின் தந்தை யார்? தியோப்ரஸ்ட். பின் வருவனவற்றில் ஒருவித்திலை தாவரம் எது? பின் வருவனவற்றில் ஒருவித்திலை தாவரம் எது? புல், கரும்பு, தென்னை அனைத்துமே. புல், கரும்பு, தென்னை அனைத்தும் ஒருவித்திலை தாவரம் தான். இருவித்திலை தாவரத்தின் பண்பு. இருவித்திலை தாவரத்தின் பண்பு வலைப்பின்னல் நரம்பு அமைவு. இருவித்திலை தாவரத்தின் பண்பு வலைப்பின்னல் நரம்பு அமைவு. தாவர இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு. தாவர இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது. விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது குளோரெல்லா. டேஷ் ஒரு போலி வேர்த்தண்டு இலை தாவரம் ஆகும். பாலிக்ரைக்கம். தன் முன்பற்களை குறித்து கொண்டே இருப்பது அணில். விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு. விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு ப்ளூ கிராஸ். பின் வருவனவற்றில் வேகமாக ஓடும் விலங்கு எது? குதிரை. பின் வருவனவற்றில் எது வலிமை குறைந்த மென்மையான தண்டினை உடையது ஆனால் பெரிய பழங்களை உடையது? மிக மென்மையான தண்டினை உடையது ஆனால் பெரிய பழங்களை உடையது. படர்கொடி. பின் வருவனவற்றில் எது குட்டையாக வளரக்கூடியதும் மேலும் மெல்லிய தண்டுகளையும் கொண்ட மிக குறுகிய காலம் வாழக்கூடியது எது? எது குட்டையாக வளரக்கூடியதும் மேலும் மெல்லிய தண்டுகளையும் கொண்ட மிக குறுகிய காலமே வாழக்கூடியது? செடி. பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றது. பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றது மரம் தான். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது எது? பொருத்தமற்றது துளசி, வேப்பிலை, கருவேப்பிலை, துவரை. துளசி, வேப்பிலை, கருவேப்பிலை, துவரை. இதுல
பொருத்தம் இல்லாதது துவரை தான். ஒரு புரூக்கிவோர்ஸ். புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் இன்செக்டிவோர்ஸ். புழு பூச்சிகளை உண்ணும் பறவை இன்செக்டிவோர்ஸ். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது. மைனா, காகம், குயில், மயில். பொருத்தமற்றது குயில் தான். பின் வருவனவற்றில் வாழிடத்தை பொறுத்து பொருந்தாத விலங்கு. வாழிடத்தை பொறுத்து பொருந்தாத விலங்கு. மான், காட்டெருமை, பசு, சிங்கம். பசுதான். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது. ஆமை, நத்தை, தவளை, முதலை. நத்தை தான். உலக கை கழுவும் தினம் எப்பொழுது? உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. பொறுத்துக. கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு. இந்த பக்கம் மிளகாய், கலக்காய், உப்பு, பாகற்காய்ன்னு இருக்குது. ஆன்சர் 1 2 4 3. 1 2 4 3. கார்ப்புனா மிளகாய், புளிப்புனா கலாக்காய். கலாக்காய்ன்னு ஒரு காய் இருக்கு, புளிக்கும். கசப்புனா பாகற்காய், உவர்ப்புனா உவப்பு. ஆன்சர் 1 2 4 3. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பால், முட்டை, இறைச்சி, கீரை. இல்ல கீரை மட்டும்தான் வெஜ்ஜா இருக்கு. பின் வருவனவற்றில் எதன் மூலம் வேலை செய்யப்படுகிறது? பின் வருவனவற்றில் எதன் மூலம் வேலை செய்யப்படுகிறது? தடுத்தல், இழுத்தல், தள்ளுதல். இதுல பி அண்ட் சி. வேலை செய்யறதுக்கு பயன்படுவது இழுக்கணும் இல்ல தள்ளணும். ஸோ ஆன்சர் பி அண்ட் சி. உலக கழிவறை தினம் எப்பொழுது? நவம்பர் 19. உலக கழிவறை தினம் 19 நவம்பர். ஆண்டுதோறும் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக கழிவறை தினம் எந்த ஆண்டில் இருந்து கொண்டாடப்படுகிறது? 2009. நீர்ப்பகுதியில் பயணம் செய்யும் பொழுது பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு பொருள்களில் தவறானது. தலைக்கவசம், மரக்கட்டை, பாதுகாப்பு உடை, ரப்பர் வளையம். இதுல தவறானது தலைக்கவசம். புவியில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? புவியில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. பறவைகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது. பறவைகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஆர்னித்தோபிலி. ஆர்னித்தோபிலி. பின் வருவனவற்றில் குடிநீர் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படும் வாயு. குடிநீரில் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படும் வாயு குளோரின். நீர் மற்றும் காற்றால் மேல்மண் அகற்றப்படுவது. நீர் மற்றும் காற்றால் மேல்மண் அகற்றப்படுவது மண் அரிப்பு. பின் வருவனவற்றில் காற்றை மாசுபடுத்தாதது எது? பின் வருவனவற்றில் காற்றை மாசுபடுத்தாதது எது? நைட்ரஜன். வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது எப்பொழுது? வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது எப்பொழுது? அக்டோபர் 1 முதல் 7 வரை. அக்டோபர் 1 முதல் 7 வரை. புலிகளின் மாநிலம் என்றழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? புலிகளின் மாநிலம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். பின் வருவனவற்றில் எது நாய் மீனின் வாழிடம்? பின் வருவனவற்றில் எது நாய் மீனின் வாழிடம்? கடல். CNG விரிவாக்கம். CNG விரிவாக்கம். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை. மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை 600. நமது சூரியன் ஒரு நட்சத்திரம்.
நமது சூரியன் ஒரு நட்சத்திரம். நாம் மூச்சுக்காற்றை வெளியிடும் போது நுரையீரல் சுருங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள நீரில் சர்க்கரையை கரைக்கும் போது நீரின் அளவு மாறாமல் இருக்கும். பின் வருவனவற்றில் ஒளி வேகமாக செல்லும் பொருள் எது? ஒளி வேகமாக செல்லும் பொருள் திண்மம். பின் வருவனவற்றில் எது பசுமை இல்ல வாயு அல்லாதது? பசுமை இல்ல வாயு அல்லாதது கார்பன் மோனாக்சைடு. உலகில் தனிநபர் கார்பன் வெளியீடு அதிகமுள்ள நாடு. உலகில் தனிநபர் கார்பன் வெளியீடு அதிகமுள்ள நாடு கத்தார். கத்தார். பின் வருவனவற்றில் எது ஒலி மாசுபாட்டால் ஏற்படுவது அல்ல? டயேரியா. ஓசோனின் நிறம். ஓசோனின் நிறம் பச்சை. விலங்குகளை விட தாவரம் இறுகி இருப்பதற்கு காரணம் செல் சுவர். கொசு ஒழிப்பு தினம் எப்பொழுது? கொசு ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் 20. பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன? பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் மூக்கில் காணப்படும். பின் வருவனவற்றில் இடக்கை பழக்கம் உடைய விலங்கு எது? பின் வருவனவற்றில் இடக்கை பழக்கம் உடைய உயிரினம் துருவக்கரடி. பின் வருவனவற்றில் எது திறந்த விதை தாவரங்கள் எனப்படுகிறது? பின் வருவனவற்றில் எது திறந்த விதை தாவரங்கள் எனப்படுகிறது? ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம். பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியா எது? பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியா எது? பேசி. வேகமாக வீசும் காற்று புயல் காற்று ஆகும். வேகமாக வீசும் காற்று புயல் காற்று ஆகும். நிலப்பரப்பில் ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பது. நிலப்பரப்பில் ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பது குளம். குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. பின் வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. பின் வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கடற்கரை மணல் வேளாண்மை செய்ய ஏற்றதன்று. கடற்கரை மணல் கட்டடம் கட்டவும் பயன்படாது. கடற்கரை மணல் பெரிய துகள்களால் ஆனவை. கடற்கரை என்பது நீண்ட மணல்வெளி பகுதி. இதுல தவறானது கடற்கரை மணல் பெரிய துகள்களால் ஆனவை. வானவில் எப்போதும் சூரியனுக்கு டேஷ் திசையில் தோன்றும். வானவில் எப்பொழுதும் சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும். வானம் டேஷ் மட்டும் நீல நிறமாக காட்சியளிக்கும் பகலில் மட்டும். சந்திரனின் துணைக்கோள் எது? பூமி. பூமியின் துணைக்கோள் சந்திரன். சந்திரனின் துணைக்கோள் பூமி. காலையில் சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டும் திசை. காலையில் சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டும் திசை வடக்கு. ஓசோன் பொத்தலுக்கு காரணமான வாயு குளோரோ கார்பன். உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கிய வாயு. உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. பின் வருவனவற்றில் நீர் மாசுபாட்டால் ஏற்படுவது. காலரா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை அனைத்துமே. பொறுத்துக. சூரியன் அப்படின்னா நெருப்பு, நெருப்பு கோலம். சந்திரன் அப்படின்னா பாறைக்கோளம். பூமி ஒரு உயிர்கோளம். நட்சத்திரம் பகலில் தெரியாது. அப்போ ஆன்சர் 4312.
பின் வருவனவற்றில் எது துணைக்கோள்? பின் வருவனவற்றில் எது துணைக்கோள்? சந்திரன். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. சூரியன், வெள்ளி, செவ்வாய், வியாழன். சூரியன். சூரியன். மலைகள் மற்றும் குன்றுகளில் உள்ள பாறைகளில் இருந்து உருவாவது. கல். பாறைகள் உரசியதாலும் சிதைந்ததாலும் உருவான சிறு சிறு துகள்கள் மண், மணல், களிமண் அனைத்தும். நீரானது ஆழம் அதிகமான பரந்த நிலப்பரப்பில் தேங்கியிருப்பது. ஏரி. பின் வருவனவற்றில் தவறான செயல்கள் எது? சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும்போது சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும்போது டேஷ் உருவாகும். சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும்போது ஆறு உருவாகும். வருவனவற்றில் தவறான செயல்கள் எது? குடிநீரை சுத்தமான பாத்திரங்களில் சேமிக்க வேண்டும். சரி. குடிநீரை வீணாக்க கூடாது. சரி. நீரை சேமிப்பது நமது கடமை. சரி. கட்டிடங்கள் கட்ட மரங்களை காடுகளில் இருந்து வெட்டலாம். இதுதான் தவறு. ஸோ ஆன்சர் இங்கே தவறானது தான் கேட்குறாங்க. இதுதான் ஆன்சர். தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் மேட்டூர் அணை உள்ளது? சேலம். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. வௌவால், கோழி, ஆந்தை, கரப்பான்பூச்சி. கோழி. பின் வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்க. பின் வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. காகம், புறா, பருந்து, எலி. எலிதான் பொருத்தமற்றது. பின் வருவனவற்றுள் எது உருமாறிய பாறை? கிரானைட், பெசால்ட், மார்பிள், சுண்ணாம்புக்கல். இதில் மார்பிள் தான் உருமாறிய பாறை. உருமாறிய பாறை மார்பிள். சூரிய கிரகணம் கீழ்கண்ட எந்த அமைவில் ஏற்படுகிறது? பூமி, சந்திரன், சூரியன். இந்த அமைப்பில் தான் சூரிய கிரகணம் நடைபெறுது. மனிதன் ஒரு பாலூட்டி. சிதைவுறா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு. சிதைவுறா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு பாலித்தீன். மனிதனால் டேஷ் டெசிபல் வரை கேட்க முடியும். 10 முதல் 120 வரை கேட்க முடியும். பாம்பு, தவளை இவற்றின் இதயம் 3 அறைகளை கொண்டிருக்கும். 3 இதய அறைகளை கொண்டிருக்கும். ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம்? ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம்? நிலை ஆற்றலுக்கு